ஏதெனில் துவக்கி தேவனுடைய ஆலயத்தின் வரையும் நாம் கடந்து வந்தோம். ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நகரத்திலே நதி பாய்கிறது. சங்கீதம் 46:4 ஒரு நதி உண்டு, அதை நீர்க்கால்களின் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி அவர்தான் நம்மிலே பாய்ந்தோடுகிற பேரின்ப நதி. இந்த நதியானது நகரத்துக்குள்ளே பாய்கிறது. ஏன்? அந்த நதியை குறித்து மீண்டும் சங்கீதக்காரர் சொல்கிறார். 36:8 நாம் பார்க்கும் பொழுது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தடைவார்கள், உமது பேரின்ப நதினால் அவர்கள் தாகம் தீர்க்கும். அந்த பேரின்ப அனுபவம் இருக்கிறதே, நம்மை இமைப்பொழுதிலே மருதமாக்கி பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்யும்படியாக வெறும் ஏதேன் தோட்டத்தில் மட்டுமல்ல, சபையில் மட்டுமல்ல, தேவாலயத்தில் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலும் பாய்ந்து சென்று புறஜாதி மக்களை கூட மகிழ்ச்சியில அரவணைப்பை உண்டாக்குற நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நகரத்தில் பாய்கிறதுனாலே அவர் சமாதானத்தின் நதியாக இருக்கிறார். ஏசாயா 66:12 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தின் ஒரு நதியை போலவும் ஜனங்களின் மகிமையை புரண்டு ஓடும் ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்வேன். அப்போது முளைப்பால் குடிப்பவர்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். எத்தனை அருமை, எத்தனை அருமை பாருங்கள். கர்த்தர் தாயை போல முளைப்பால் விட்டு தருவதை போல, தகப்பனை போல தோளில் சுமப்பது போல, முழங்காலிட்டு தாளாட்டுகிறது போல சொல்லுகிறது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லப்படுவது நதியை போலவும் நான் புரண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை இன்று உலகம் அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவ சமுதாயம் கூட அறிந்து கொள்ளவில்லை. தேற்றவாளனாகி இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தேற்றும்படியே வந்தார். ஆனால் யூத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்களுக்கு ஒப்படைத்து கொலை செய்தார்கள். எவ்வளவு பரிதாபம்! அதனால் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு 3ஆம் நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சாதாரணமாக எண்ணுகிறார்கள். அவரோடு இணைந்து பழகிற அனுபவம் இல்லை. ஆகையாலே அது பேரின்பம், அது சமாதானம். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிற காரியம் நீதி என் நதி என்று சொல்லி ஏசாயா 48:18 நாம் பார்க்கிறோம். ஏசாயா 48:18 நாம் பார்க்கிற காரியத்தை, என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானத்தின் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, முதலாவது நகரத்திலே பாய்கின்ற நதி பேரின்ப நதி, சமாதானத்தின் நதி, நீதியின் நதி, மீண்டும் அறிவையும் ஆற்றலையும் தருகிற நதியாக இருக்கிறதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் பெறுகிறோம். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரத்தில் ஜலம் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைந்திருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு, இதுதான் நகரப்புறங்களிலே பாய்கிற நதி. அது உன்னை தேடி வருகிறது, உன்னிடத்தில் அருகில் வருகிறது. நீ நிச்சயம் சமாதானம் பெறுவாய், நீதியின் கனியாய் விளங்குவாய், கர்த்தரின் அறிவிலே நிறைந்திருப்பாய். கர்த்ததாமே என்றென்றும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். ஆமென். முக்கிய குறிப்பு,
இன்றைய சத்தியத்தை அறிஞர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி இங்கே வேத கல்லூரி துவக்கப்படுகிறது. கூடிய சீக்கிரத்தில் திறக்கப்படும். பெத்தேல் பிரெஸ்பிட்டேரியன் பைபிள் காலேஜ் என்று அதிலே வந்து பங்கு பெற்று சத்தியத்தை அறிய ஆவல் உள்ளவர்கள் கடந்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாய் பாஸ்டர் தியாலஜி இங்கு வழங்கப்படும். ஆகையால ஊழியர்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். வந்து கலந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.